ஹலோ மக்களே! மண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா ஸ்கூல் கிளம்பியாச்சுங்க. ஈராக்கு வந்து ஃபீஸ் வந்து ஆன்லைன்ல பே பண்ணிட்டோம். இன்னும் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கல. அதனால சரி போய் வாங்கிட்டு அப்படியே வந்து கனிக்கு வந்து யூகேஜி சேர்க்கறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கூல் வந்திருந்தோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, "ஏன் எல்கேஜி சேர்க்காம யூகேஜி சேர்க்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. "நீங்க வந்து பிரின்சிபல வந்து நாளைக்கு பாருங்க. அவர் சொன்னாருன்னா, நாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் தரோம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா தான். அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஈராவுமே வந்து 4 இயர்ஸ்ல தான் சேர்த்தாரு. அதேமாரி கனீராவையும் 4 இயர்ஸ்ல தான் சேர்க்கணும்னு சொல்லிட்டாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து அ அந்த 3 இயர்ஸ்ல ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. சாப்பிடுறதுக்கோ, இல்ல பாத்ரூம் வருதுன்னா சொல்றதுக்கோ எதுக்கோ தெரியாது. சரி கொஞ்சம் மெச்சூர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இந்த டைம்ல தான் சேர்க்கிறாரு. எங்க அப்பாலாம் இப்படி கிடையாது. என் பசங்களுக்கு அப்பா பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு நல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தோம், நானும் எங்க வீட்டுக்காரரும் மட்டும் தான் வந்து செவ்வாய்க்கிழமை வந்தோம். வந்து பார்த்தோன்னா, பிரின்சிபல் என்ன சொன்னாங்க, "நீங்க போயிட்டு பாப்பாவ கூட்டிட்டு வாங்க. பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வாங்க" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க மறுபடியும் போயிட்டு கனிய கூட்டிட்டு வந்துட்டு, பர்த் சர்டிஃபிகேட்லாம் காமிச்சோம். அதுக்கப்புறம் "நீங்க அப்ளிகேஷன் வாங்கிக்கோங்க. ஓகே" அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நாங்க போய் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வாங்கிட்டு, ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த மேடம் ஏன் கோவமா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்ல வரும்போது திருக்குறள், அ, ஆ, இ எல்லாமே சொன்னாங்க. ஆனா பிரின்சிபல் சார் வந்து, "உங்க பேர் என்னம்மான்னு" தான் கேட்டாரு. அது சுத்தமா சொல்லவே இல்ல. அவ்வளோ நேரம் கேட்டும் பதில் வரவே இல்ல. மேடம் ஒரு நாள் ஸ்கூலுக்கு வந்ததுக்கே பயந்துட்டாங்க போல. மூஞ்சி பாருங்க எப்படி இருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கின்னு வந்து ஈரா கிட்ட காமிச்சோனே, ஈராக்கு ஒரே ஹாப்பி. எல்லாம் யூனிஃபார்மு, என்னென்ன புக்ஸ் இருக்கு, எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப மேடம் வந்து 2ண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 3ர்ட் ஸ்டாண்டர்ட் போறதுனால, நோட்டெல்லாம் வந்து பெரிய நோட்டா குடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து இப்பத்துலேருந்து பென் யூஸ் பண்றாங்களாம். அதனால அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு. இப்ப ரொம்ப ஹாப்பியா தான் இருக்காங்க. ஆனா ஸ்கூல் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கரெக்ட்டா ஒரு 2, 3 நாள்லயே அழுவ ஆரம்பிச்சுருவாங்க. நான் இன்னைக்கு போமாட்டேன், நாளைக்கு போமாட்டேன். ஏன்னா 2ண்ட் ஸ்டாண்டர்ட்லயும் இதே தான் பண்ணிட்டு இருந்தா, ஒவ்வொரு நாளும் அதாவது வருஷத்துல பாதி நாள் வந்து லீவ்லயே போயிடுச்சு அவளுக்கு. அவ லைட்டா அழுதா போதும், உடனே அவங்க அப்பா வந்து லீவ் போட சொல்ருவாரு. சரி ஓகே இன்னைக்கு வேண்டாம் விட்டுரு. அப்படிதான் இதே மாரி தான் இவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் எப்படி பண்ண போறாங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அப்புறம் பேக் வேற பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருக்கு. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தா, நோட்டெல்லாம் ரொம்ப பெருசு பெருசா குடுத்துருக்காங்க. என்னத்த எழுத போறாளோ தெரியல. நீங்க உங்க பசங்கள ஸ்கூல் சேர்த்துட்டீங்களா? ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டீங்களா? அ ஸ்கூல் போக ரெடி ஆயிட்டாங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் மக்களே. பாய்.